திருவேல் கட்ட திருவேல் சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா பொம்மை வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. ஆமா, எனக்கு தலையாடுற பொம்மை வாங்கி தாடி. அவளையே போனது கண்டிப்பா வாங்கி தரேன். எனக்கு ஐஸ் வேணாம். எனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து திருமணம் செய்து வைடி. அப்படியா? நிறைவேற்றுறீங்க. லாலிபாப்பு வேணுமா? கவலையே படாதீ. கண்டிப்பா வாங்கி தரேன். சரி, திருவேறு கட்டுக்கு நடப்பது போல தெரியல. கண்ணு கட்டுறதுக்கு யாருமே இல்ல. அதோ ஒரு பெரியவர் இருக்கிறாரு, ஆடு வச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு சரி ஓடி வாங்க. ஓடி வாங்க, ஒரு குடும்பம் வாங்க. வணக்கம் பெரியவரே. வெச்சுக்கறான் பெரியவரே. என்னங்க வயப்பு பார்த்த பெரியவரே, நான் ஆபரேஷன் பண்ணி 6 மாசம் ஆகுது. ஏங்க என்கிட்ட சொல்லவே இல்ல? பத்திரிக்கை விட்டாங்க. தெரிஞ்சிருந்தா ஆப்பிள் அண்ணாச்சி சாத்துக்குடி சப்போட்டா வாங்கி வந்து கொடுத்திருப்பில்ல. ஆமா, சப்போட்டா வாங்கி வந்து கூட சப்பி நடப்பேன். நீங்க வேற சப்போட்டாவை சாப்பிடுவாங்க, பணம் எடுத்துதான் சப்புவாங்க. புளியாம்பாயத்தை கூட சப்புவாங்க. வைந்தா உனக்கு வாயே இவ்வளவு அகலங்குது. நீ வாய போற ஊடு எவ்வளவு அகலம் இருக்கும்? இடத்த வந்து பாரு, அப்பதான் தெரியும். நான் பாக்கிறதுக்கு நான் பொம்பளை, ஆனா பச்சை பொறுக்கி காஞ்சா பொறுக்க மாட்டியா? பொம்பளைக்கு பொம்பளை பாத்துக்கிற எல்லாரும் தெரியுமே. மேல வந்தா பொம்பளை, உள்ள போனா ஆம்பளை. குதக்கமாவே பேசுறேன். என்ன மேல வைக்கிறா? நீ வைக்கா என்னடி அது வேணான்றா? கை வச்சா பிடிக்காது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் உனக்கு மாமா மாதிரி தானே. எனக்கு மாமா மாதிரியா? எப்படி தரனாலும் பசுமாடு வேட்டி இன்னும் கிடக்குறேன். சொல்லு ராஜா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? ஆமாங்க. யாருன்னா செத்துட்டாங்களா? யாரோ செத்தாத முக்கியமான விஷயமா? ஆமா, குச்சிட்டு ஆடி கிடக்கலாம், ஓவரா பேசிட்டு ஓதான் கிடக்கலாம். அதெல்லாம் கிடையாது. போன வருஷம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி போச்சா? ஆமாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வசதிகள் நல்லா அசதிக்கு வச்சுக்கிற சொல்லு. ஏங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல்ல இன்னும் வைப்பாங்க. ஆமா, முதல்ல இருந்தாக்கா நான் எங்க வீட்டுக்காரன் போயிட்டு சரி, எங்க அப்பா அம்மா காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்க. காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்க. எங்க வீட்டுக்காரர் ரூமுக்குள்ள போயிட்டாரு. சரி, எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க குதக்கமா சொல்லி அனுப்பிச்சாங்க. ஒரு பெத்தவங்க ஒரு பொண்ணாண்ட இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. ஆமாங்க. பால் சொம்பத்தி ரூமுக்குள்ள போனா அவரு என்ன பாக்க, நான் அவரு பாக்க, அவரு என்ன பாக்க, நான் அவரு பாக்க. என்ன வெடிகால வரலும் பாத்து நடத்திக்கா? கொஞ்சம் என்னாச்சு சொல்றீங்க? கபில் தெரிஞ்ச ஏங்க பால் சொம்ப அவர்கள் குடிச்சனா பாதி பால் அவர் குடிச்சாரு, மீதி பால் நான் குடிச்சேன். பால் சாப்பிட்டீங்க? அத்தா அத்தா எனக்கு வெளிச்சம் வந்தா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு இருட்டா இருந்தா மட்டும் தான் பிடிக்கும். அந்த லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஒரே வார்த்தை தாங்க சொன்னேன். லைட் ஆஃப் பண்ணீங்க நீ சொன்ன வீட்டுக்காரன்டா? ஆமா, என் பேச்சு கேட்டு எங்க வீட்டுக்காரு அந்த லைட் வச்சு போய் கை வச்சாரா இல்லையோ, கை வச்சாரா இல்லையோ, அப்பவே சாக் அடிச்சு செத்துட்டாருங்க. வீட்டுக்காரர் சாக்கடிச்சு செத்துட்டாரா? தங்கச்சி நல்லா கறியாமா? எனக்கு மாமா போல சொன்னீங்க. மாமா சொல்லு மாட்டா, சுத்தில கை வச்சுக்க நான் ஜாவா? உனக்கு நாக தோசை பழுக்குது போ. ஹலோ, நாக தோசை. உன் பேரு என்ன? என் பேருதான் அது வந்து 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 அங்க கணேசன் எங்க என் பேருதான் கணேசன் பீஸ் காரன் விடுவாங்க. ஏங்க சீ அக்கா வந்திருக்கேன்டா, பாலுமை ஏத்துங்கடா. அக்கா வந்திருக்காடா, எண்ணெய் ஊத்தி கொளுத்துக்கிடா. ஏங்க என் பேருதான் நான் நச்சு துருன்னு தேனு ராஜா. நான் பார்த்தா வெள்ள விடுங்க ராஜா. சரிங்கம்மா, வெக்கப்படாதவா சொல்லணும். எனக்கு பிடிக்குமே. தொட்டால் தீ மலரும். ஏதோ ஒரு மலர்த்தவாமா நான் மலர்ந்தேன். பின்னாடி விட்டுட்டியே. பின்னாடி
போய் பாரு. நான் அப்படியே ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ ஒண்ணு இதுல ஜாயின் பண்ணல கம்முனு நான் பாட தேவையானா? பாடாதமா கம்முனு உட்காருப்பா. அப்ப நீயே பாடு. நான் பாடலன்னா நீ பாடு. நான் இல்ல நீ பாடு. பாருங்க உன்னை போல தொட்டு பேச ஆம்பளை நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். ஆள் இருக்கும் போது பார்த்தா தொட்டு பேசுவீங்க. ஆலிஞ்சா பர்மிட் ஆனியா? நிறைய பேர் பாத்துக்கறல. ஐயா நான் நீ சொன்னா நீ படுப்ப. யாரு பையன்றா? பாகத்துக்கு வெங்கடேஷ் பெருமாள் வெறிக்கறனா நீ எனக்கு ஒரு பையன்றா? சாமி இங்கதாங்கறாரா சாமியா? ஓ பணிவு பணிவு. சட்டா உன் பேரு என்ன ராஜா? எனக்கு அதான் நான் லைக் பண்ணுவேன். லைன் ஏங்க நான் இப்ப சொல்லணும்னா நான் சொல்றதுல நீங்க சொல்லணும். நீ சொல்ற மாதிரி நான் சொல்லணுமா? ஆமா. சொல்லுமா. ஏங்க காலை விரிச்சு வைங்க. காலை விரிச்சு வைங்க. யார் காலை? உங்க காலை தான். விளக்கமா சொல்லு. காலை புடிச்சு விட்டுருவேன் நான். இது கொஞ்சம் கவுச்சிருக்கி ஏங்க அப்படி இருக்காங்க. இப்ப நான் இருக்கிற பாரு அது போலதான் நீங்க இருக்கணும். சரி இருக்கட்டுமா? நாளைக்கு புது பாவாடை சர்க்கார்ல எடுத்தா ஆச்சு. நான் சொன்ன பள்ளி நீங்க சொல்லணும். சொல்றீங்க மாமா அண்ணன் கூட அந்த அன்னைக்கு அந்த ஆரி சாலை எடுத்து டீ சாப்பிட்டு ஏங்க மட்டனு சொல்றீங்கன்னா இஸ்து கிடக்குறீங்க. நான் சொல்ற பள்ளி சரி அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு ஏங்க என்னோட நீங்க நல்லாவே சொல்றீங்க. செய்யுங்க நீங்க தானே ஆமா நீங்க செய்யறத தானே பாக்கணும். ஏங்க தேங்காய் சொன்ன சொந்து வச்சுருவேன். அந்த ஆரி நடுப்புற நிக்குது தேரி. நடுப்புற நிக்குது தேரி. ஐயோ இன்னும் குனிணும். இஞ்சி பழக்கம் இல்லம்மா எனக்கு சர்வீஸ். ஏங்க இப்படி குனிணும். ஐயோ தொப்ப தடுக்கிண்டியா? நான் சொல்லுவேன். சரி நடுவுற நிக்குதான் தேரி. காசு இருந்தா கூட 500. காசு இருந்தா கூட 500. அப்புறமேட்டு சொன்னடா பொட்டே என் பேரு. யார பொட்டன்னாவா? பேரு கடுக்கா என்னடி பொட்டன்ற? டேய் வாழைக்கற வளர்க்கற பெரிய சாமத்துல வீந்தன நோ வச்சு ரமேஷனா, கல்யாணம் பண்ணி போற கூட்ட 3 நாள்ல அறுத்துட்டு வந்துருவே. ரமேஷனா என்னவா? என்ன சொன்னாங்க இப்ப அவங்க? என்ன சொன்னாங்க இப்போ? அது சொன்னது உனக்கு கேக்கலையா? அதே வந்து சொல்லலாம். அந்த பக்கம் திரும்பி சொல்லிச்சு அந்த குழந்தை. எனக்கு கேட்கல சொல்லு. எழுதுறே ஏன் நானா நான் எழுத கூடாதுண்ணா? எழுதுறா அப்பதான் வரும். இல்ல வேணாம், நீ அப்படியே சொல்லு. நான் சொல்றத சொல்றியா? நீ சொல்லு. அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு நடுப்புற நிக்குதா தேரு. நடுப்புறதுக்கு தேரு. எனக்கு சாட்டதெல்லாம் பிடிக்கும், நீட்டா போட பிடிக்காது எனக்கு. காசு இருந்தா கூட 100. 100 அப்புறமா சொல்றேன்டா. நோ சத்தியமா அவங்களோட நீ சூப்பரா தட்டுறா. பழையத்து அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தா நான் நின்றுடுவோம். எங்களுக்கு அப்படி நீ தான் ஆட போறேன். என்ன பண்ணிட்டு நம்ப முடியலையம்மா? இருக்கிறவங்களா இல்லாத வேலைலாம் காட்டுறோம். காலையில போன் பண்ணி நாளைக்கு வரான்னா 5 மணிக்கு வரலான்றா. என்ன பண்ணுது? அதனால நம்மளே மாற நீங்க ஏன் ராஜா? ஆக்சுவலி சொல்றீங்க மத்த பேச்சையா? வரல எனக்கு அந்த ஞாபகமே வரல. சொல்லு நீ தடுங்க கிடையாங்கண்ணா. காமினி அதுதான் உட்காந்துக்கிறாங்க காமினி. ஐயோ